அனைவருக்கும் இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 46 அதிகாரம் 1-3 வரை வசனங்களை பார்ப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். இந்த அருமையான வசனத்துக்கு ஏற்ப இந்த ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியை காணுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நமக்கு ஓய்வு நாள் பள்ளி நிகழ்ச்சியை நமது சபை போதகர் குடும்பத்தோடு எடுத்துக் கொடுப்பார்கள். ஆமென். ஹாப்பி சாபத். வேத வாசிப்பு சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். யாவரும் தலையை தாழ்த்தி இந்த ஆரம்பிச்சத்தை இருப்போம். கண்களை மூடி யாவரும் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்களையும் ஜீவிக்குமா இருக்கிற எங்களை தரனே இந்த ஓய்வு நாளுக்காக சோதனை நல்லதாக சுவாமி. அதாவே கடந்த 6 நாளுங்களை கண்மணி போல் பார்த்து மறுபடியும் இந்த வேலையெல்லாம் ராஜா அன்பின் பரவத்தாப்பனே, இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் அதாவே எங்களை அனைவரையும் பாதுகாத்து காப்பாடாத சுவாமி. இந்த போதிலும் அன்றைய இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு காரம் அவர்களோடு இருக்கட்டும், அவர்களை நீ தொட்டு சுகப்பட்டு வெண்பாய்க்கு கேட்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு மருத்துவம் செய்கின்ற பிள்ளைகளையும் பணியாளர்களையும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருக்கு நல்ல சுகத்தை தருவதுமாய்க்கு கேட்கிறோம் சுவாமி. இந்த நாளில் சுவாமி இந்த நிகழ்ச்சியை இந்த பாஸ்டர் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு ஆஸ்பத்திரியும் மறுபடியும் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள திருப்பி செய்யமாக கேட்கிறோம். சாமி, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சுவாமி கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்க எங்களுக்கு ஒரு நல்ல தரத்துக்கு ஆசோசனம். இந்த ஓய்வு நாளிலே சுவாமி உங்கள் வசதியை படிக்கவும் முதல் அன்றைய முதல் பாடவும் இந்த சத்தியத்தை கேட்கவும் நல்ல ஒரு தரப்பான பாடாமல் கர்த்தாவே இந்த வேலையும் சமத்தில் படிக்கிறோம். தரம் எப்பொழுதும் எல்லோரோடு இருந்து எல்லோரையும் காத்துக்கொள்ள வேண்டுமா இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து ரட்சகமாக இயேசு நாமத்தினாலே மூச்சு கொண்டாடி கேட்கிறோம். எங்கள் மேலே இருக்கிற ஜீவன் நல்ல எல்லாருக்கும் ஹாப்பி சபத். இந்த வாரத்தினுடைய அயல்நாட்டு செய்தியின் தலைப்பு நண்பரற்றோருக்கு நண்பர். இதில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா லௌரி ஹெர்னன். இவருக்கு 45 வயது ஆகுது. இவர் ஃபின்லாண்டை சேர்ந்தவர். இவர் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா அவரோட சக வயது நண்பருடைய அடக்க ஆராதனையில் இருக்கிறாரு. அவருடைய கல்லறை இவர் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியே, உனக்கு என்ன முடிவுன்னு உனக்கு தெரியுமான்னு ஒரு குரல் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு கடவுள் நம்பிக்கை எதுவும் இல்லை. அதனால் இது கொஞ்சம் பயத்தோடு அதை இக்னோர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறாரு. இந்த காது வலின்னு ஹாஸ்பிட்டல் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்க இவருக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவருக்கு இன்னும் பயம் வருது. அவர் சிறு வயதில் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அது பாவிகளில் அக்னியால் எரிக்கப்படுவாங்க, இதெல்லாம் கேட்டதுனால கொஞ்சம் பயம் வருது. இவருக்கு யாரும் கிறிஸ்தவ நண்பர்கள் யாருமே கிடையாது. இந்த பயம் வந்த அப்புறம் இவர் ஒரு போதகரை போய் சந்திச்சு இவரோட பாவங்களை எல்லாம் சொல்றாரு. அந்த போதகர் இவரோட பாவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. அப்போ இவருக்கு தன்னோட பாவத்தெல்லாம் சிலுவையில இறக்கி வச்ச ஒரு நிம்மதி கிடைக்குது. இவர் கிறிஸ்தவ மதத்துக்கு ஞானஸ்தானம் எடுத்து மாறிடுறாரு. இந்த ஞானஸ்தானம் எடுத்து இவர் மாறினது அவருடைய மனைவிக்கு பிடிக்கல. அதனால விவாகரத்து வாங்கிடுறாங்க. இவர் அப்பவும் மனம் தளர்ந்து போல இவர் ஃபின்லாண்டில் உள்ள ஹென்றி ஹெரி என்ற ஒரு ஊருக்கு போறாரு.
அந்த ஊரில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க வந்து அட்வென்த் பெண் தான். இப்போ வந்து இவர் இப்படியே அந்த நாட்கள் ஓடிட்டே இருக்கும்போது இவர் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுவி அப்படின்னு பரிசுத்த ஆளுனால ஏவப்படுறாரு. சரி, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கட்டட தொழிலாளர்கள், வேலையாட்கள், இந்த கூலி வேலையாட்கள் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுகிட்டே வராரு. இப்படி தினமும் இவங்க சாப்பாடு போட்டுட்டே வர்றதுனால அந்த வேலையாட்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் யார், எதுக்கு இப்படி சாப்பாடுலாம் கொடுத்து எங்களை உபசரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவர் வந்து லௌரி பதில் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு கிறிஸ்தவன், அட்வென்த் கிறிஸ்தவன். எங்கள் பைபிளில் வந்து இந்த மாதிரி சேவை செய்யணும், இந்த மாதிரி முடியாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்னு போட்டிருக்கு, அதனால் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிற அந்த வேலையாட்களுக்கு வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வருது, கிறிஸ்தவத்து மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. அதனால் வந்து இவங்க வந்து சபையை ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குடிசை போட்டு சபையை ஆரம்பித்து இவர் தான் அதில் முதல் விசுவாசியாக இருக்கிறாரு. அப்படியே சேர்ந்துக்கிட்டே வராங்க. இப்போ வந்து அந்த சபையிலேருந்து 40க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊழியமும் வேகமாக நடந்துட்டு இருக்குது. இப்போ வந்து அவருக்கு 60 வயசு. இன்னும் அவர் ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அவர் பசங்களும் ஊழியத்துக்காக அர்ப்பணித்து அவங்களெல்லாம் விட்டுருக்கிறாரு. இந்த காலாண்டின் 13ஆம் வார காணிக்கையை அவங்களுக்கு உதாரத்துவமாக செலுத்தி உதவி செய்வோம். ஆமென். கிறிஸ்தேசனுடைய நல்நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நாளில் நமக்கு தேவன் மருத்துவ செய்தியாக ஒரு விசேஷமான படைப்பை நமக்கு தர இருக்கின்றார். இந்த உலகமும் அதில் உள்ள குடிகள் யாவரும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே, அநேகர் இதனால் மரித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே அதற்கான தடுப்பு முறைகளை கையாள வேண்டும் என்று ஒவ்வொரு நாடுகளும் முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே சித்த மருத்துவத்திலே நமக்கு தேவன் அநேக விதமான நன்மைகளை வைத்திருக்கின்றார். நம்முடைய தமிழ்நாட்டின் அருகாமையின் மாநிலமான கேரளா இந்த கொரோனா தடுப்பு முறைகளை சிறந்த முறையிலே கையாண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் கைகொள்கின்ற மருத்துவ முறைகள் வெவ்வேறாக இருக்கின்றது. அதை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாள் உணவு வேலைக்கு பிற்பாடு 6 மிளகும் 12 பொட்டுக்கடலையும் கொஞ்சம் உப்பும் 1 சிட்டிகை ஜீரகமும் எடுத்துக்கொள்கிறார்கள். உணவு சாப்பிட்ட பிற்பாடு அதை சற்று மென்று அதில் வரும் சாறை சிறிது சிறிதாக உள் இறக்கும் பொழுது அந்த சாரானது உடலுக்கு அதிக புத்துணர்ச்சியையும் நோய் எதிர்ப்பு திறனையும் கூட்டி பெருக்கிறது நம்முடைய உடலிலே. இதனால் கொரோனா வைரஸ் ஆனது சரியான முறையிலே உடலிலே அது ஆதிக்கம் செலுத்த முடியாமல் அதனுடைய சக்தியை இழந்து விடுகிறது. அதை தெளிவான முறையிலே அந்த மாநிலத்து மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆகவே நாமும் அந்த முறையை கை கொண்டு தேவனுடைய நாமத்துக்கென்று இந்த சரீரத்தை பாதுகாப்போம். கடைசி நாளுக்கென்று இந்த உலகத்தினுடைய யுத்தத்துக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசி கால சமூகங்கள் என்ற புத்தகத்தில் 2வது அத்தியாயமாகிய கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்கான அடையாளங்கள் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில காரியங்களை வாசிக்க விரும்புகிறேன். குற்றம், பஞ்சங்களும் கொள்ளை நோயும். காற்று மண்டலத்தில் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். காற்று மண்டலத்தை அவன் விஷமாக்கி கொண்டிருக்கிறான். ஆதலால் இங்கே நமது நிகழ்கால மற்றும் நித்திய கால வாழ்க்கைக்காக நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. நாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் மிகவும் விழிப்புடன் இருந்து தேவனுக்கென்று முற்றிலும் பக்தி கொண்டு முற்றிலும் மனம் திரும்பி முற்றிலும் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் நாமோ வாதை நோய் தாக்கப்பட்டு அமர்ந்திருப்பவர்கள் போல காணப்படுகிறோம். பரலோகத்தின் தேவனே எங்களை எழுப்பிவிடும்.
ஜீவனுக்கும் ஊட்டச்சத்துக்குமான ஆதாரங்களில் ஒன்றான காற்றை பாழ்படுத்தி நச்சு கலந்த காற்றாக செய்கின்ற அந்தகார சக்தியானது தங்களின் நாசகார வேலையை முன்னேற்றி செல்ல விடாதபடி தேவன் அவைகளை தடை செய்யவில்லை. தாவர வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மனிதனும் கொள்ளை நோயால் பாடுபட்டு வருகின்றான். இவைகள் எல்லாம் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரங்களிலிருந்து விழும் துளிகளாக பூமியின் மீது தெளிக்கப்படுகின்றதால் ஏற்படும் விளைவுகளே ஆகும். ஆயினும் இவைகள் வெகு சீக்கிரத்தில் நிகழப்போகின்றவைகளுக்கு நிழலாட்டமான பிரதிபலிப்பாய் இருக்கின்றன. பஞ்சங்கள் அதிகரிக்கும், கொள்ளை நோய்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வாரிக்கொண்டு போம், வெளியிலிருந்து வரும் வல்லமைகளாலும் உள்ளிருந்து செயல்படும் சாத்தானின் கிரியைகளினாலும் நாம் அனைவரையும் சுற்றிலும் ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றன. ஆயினும் தேவனுடைய தடுத்தாட்கொள்ளும் வல்லமையானது இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. பூமியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டது. தேவனுடைய கற்பனைகளை தொடர்ந்து அவமதிக்கும் அனைவருக்கும் அவரது காக்கும் வல்லமையானது சீக்கிரமாய் மறுக்கப்பட்டுவிடும். ஏமாற்றி செய்யும் வியாபாரங்கள், கொலைகள் மற்றும் சகல விதமான குற்றங்களை பற்றிய செய்திகள் நமக்கு நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன. அக்கிரமம் என்பது ஒரு காலத்தில் உணர்வுகளை அதிர்ச்சியடைய செய்கின்றதாக இருந்தாலும் இப்பொழுதோ அது ஒரு சர்வசாதாரணமான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களை வாசிக்கும் போது அவருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இப்படிப்பட்ட அடையாளங்களை பார்க்கும் பொழுது நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் வருகைக்காக காத்திருப்போம். தேவன் தாமே ஆவியானவரை கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறுவதாக. இந்த ஓய்வு நாள் கால வேளையிலே இந்த ஊடகத்தின் வழியாக விசுவாச பிள்ளைகளை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் வெகுவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தேவ செய்திக்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது பரிசுத்தமான இந்த நாளிலே உடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக உடைய சமூகத்தில் கூறியிருக்கிறோம். நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். கேட்கின்ற எங்களுடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்றைய நாளில் உலக காரியங்களை சற்று கண்ணோக்கி பார்க்கின்ற போது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை மெய்ப்பித்து காட்டுவனமாக காணப்படுகிறது. அவர் வருகைக்கு முன்பதாக என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்பதை இந்த வேத புத்தகம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மத்திய 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சீசர்கள் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, இந்த உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் அநேக காரியங்களை அவர்களுக்கு சொன்னார். அதிலே குறிப்பாக 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பூமி அதிர்ச்சிகளும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும் ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று அங்கே கூறுகின்றார்.
இன்றைய நாளிலே நாம் இந்த உலகத்தை சற்று கண்ணோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு அடையாளமும் நேர்த்தியாக துல்லியமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோய் பரவிக்கொண்டு அநேக மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த கொள்ளை நோயின் தாக்கத்தினாலே உலகத்திலே பஞ்சங்களும் ஜகத்திற்கு விரோதமாக ஜனங்கள் எழுப்பி, ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழுப்பி பேசிக் கொண்டிருக்கின்ற காரியங்களை நாம் நீங்களும் ஊடகத்தின் வழியாக, செய்தி தாள்களின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த கொரோனா நோயின் தாக்கத்தினால் உலகமே இன்றைக்கு ஸ்தம்பித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. உலகமே என்ன நடக்கும் என்று சொல்லி பயந்து திகில் அடைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு உலக கணக்கெடுப்புகளை பார்க்கின்ற பொழுது 2 லட்சத்திற்கும் மேலாக மக்கள் இந்த COVID-19 வியாதியினாலே பாதிக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்தியாவிலும் கூட அநேக பிள்ளைகள் இதனால் பாதிக்கப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இக்கட்டான பயங்கரமான இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எவ்வாறு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்திலே தெளிவாக நமக்கு வைத்திருக்கிறார். இந்த கொரோனா வியாதியின் தாக்கத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது இதிலிருந்து மீள்வதற்காக, இந்த வியாதியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக உலகமானது அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறது. அதிலே முதலாவது ஒரு ஆலோசனை என்னவென்றால், சமூக இடைவெளியை பின்பற்றி நடங்கள், முக கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள், வெளியிலே சென்று வந்தால் கால்களையும் கைகளையும் சுத்தமாக கழுவுங்கள், முடிந்த அளவுக்கு தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆலோசனைகள் எல்லாம் உலகமும் அரசாங்கமும் அவருடைய மக்களுக்கு தெரிவித்து வருகின்றன. இந்த ஆலோசனைகள் எல்லாம் பின்பற்றி நடக்க வேண்டும், நல்ல ஆலோசனைகள் தான். ஆனால் இந்த ஆலோசனைகளோடு இறைவனுடைய ஆலோசனைகளும் சேர்ந்து வருமையானால், இந்த அரசாங்கத்தினுடைய ஆலோசனைகளோடு இந்த உலகத்தையே ஆண்டு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனைகளையும் நாம் பின்பற்றினோம் என்றால், இந்த கொரோனா என்னும் கொள்ளை நோயில் மாத்திரமல்ல, உலகத்தின் அழிவிலிருந்து மீட்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கின்றேன். நாம் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுகிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜகத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு
அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் இந்த வசனங்களிலே இப்படிப்பட்ட இக்கட்டான இந்த கொள்ளை நோய் தாக்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று சொல்லி 4 ஆலோசனைகளை ஆண்டவர் கூறுகின்றார். அரசாங்கமானது இந்த கொள்ளை நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு 4 ஆலோசனைகளை சொல்லுகிறது. இதே போன்று இந்த உலகத்தை ஆண்டு வருகிற ஆண்டவராகிய தேவன் 4 காரியங்களை செய்யும்படி அங்கே சொல்லுகிறார். அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த 4 காரியங்களோடு இறைவன் சொல்லுகின்ற இந்த 4 காரியமும் இணைந்து நாம் பின்பற்றி வந்தால் எப்படிப்பட்ட ஒரு நோயில் இருந்தோம், எப்படிப்பட்ட ஒரு அழிவில் இருந்தோம் நாம் மீட்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இறைவன் கொடுக்கின்ற முதல் ஆலோசனை என்ன என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக, அந்த சராசரியில் படித்த தெய்வத்திற்கு முன்பாக மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாழ்த்த வேண்டும். என்னிடத்திலே பணபலம் இருக்கின்றது, படைபலம் இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது என்று தன்னை மேட்டிமை கொள்ளாதபடிக்கு அல்லது கர்வம் கொள்ளாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் இருக்கிறார் என்ற ஒரு பயத்தோடு தன்னை தாழ்த்துகிற பிள்ளைகளாக நான் நீங்களும் காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பெருமையில் அவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நான் நீங்களும் இறைவனுடைய பார்வையிலே தன்னை தாழ்த்தாதபடிக்கு பெருமை கொண்டு மேட்டுமை கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாதைகளை என்ன செய்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்திலே மனுகுலமானது தங்களை தாழ்த்தி இறைவனை அதிகமாக நாடுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். வேதாகமத்திலே 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால் தாவீதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அங்கே தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேலை தொகையிடுவதற்காக தன்னுடைய வேலைக்காரனாகிய யோவாபின் இடத்திலே கட்டளையிடுகிறான். ஆனால் இஸ்ரவேலை தொகையிடுகிற காரியம் ஆண்டவருக்கு ஆகாத ஒரு காரியமாய் அது காணப்பட்டது. அங்கே யோவாப் தாவீது இடத்திலே சொல்லுகிறார், இந்த இஸ்ரவேலை தொகையிடுகிற காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஆகாத காரியமாய் இருக்கிறது, இதனை எப்படி செய்வது என்று தாவீது இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, அந்த தாவீது அந்த வசனத்தை வாசித்திருக்கீங்கன்னு சொன்னால் 1 நாளாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4வது திருவசனம், யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேலை சுற்றித்திருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கணக்கிடுகிறார். ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த ராஜனுடைய மேற்றிமையை அது குறிக்கிறது. நான் ராஜா நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்பதாக ஒரு அதிகார தன்மையாக அங்கே தாவீது பேசுவதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மேற்றிமையான செயல் நிமித்தமாக அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் 14வது வசனம், ஆகிய கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார்,
அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் பணிந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவனே, மேட்டுமையினாலே செய்த காரியத்தினாலே அங்கே கொள்ளை நோய் அங்கே வந்து 70,000 பேர் இப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையை அங்கே தாவீது பார்க்கிறார். அது தாவீது பார்த்து அவர் என்ன ஒரு காரியத்தை செய்கிறார் என்று சொன்னால், தன்னை தாழ்த்துவதிலே தன்னை ஈடுபடுத்தி அங்கே கொள்கிறார். ஏனென்று சொன்னால், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த கொள்ளை நோய் போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆகவே அங்கே தாவீது என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை தாழ்த்துவதை அங்கே பார்க்கிறோம். வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 1 அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியால் அவர் இஸ்ரவேலை வாழ்ந்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்தேன், மிகவும் பாவம் செய்தேன். இப்போது உங்களுடைய அடியாரின் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தீனமாக செய்வேன் என்றார். என் கர்பான தேவனுடைய பிள்ளைகளே, 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக. அதனுடைய இறுக்கங்கள் மகா பெரியது, மனுஷ கையிலே விழாதிருப்பேனாக என்றான். என்ற தாவீது அங்கே தன்னை காத்திருக்கிறார். இவருடைய கையில் நான் விழுவேனாக என்று தன்னை தாழ்த்தின பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், வசனம் 15 வாசிக்கின்ற பொழுது, எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். ஆனாலும் அவன் அழிக்கைக்கு கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்கிற தூதனை நோக்கி, போதும், இப்போது ஒரு கையை நிறுத்து என்றார். கர்த்தருடைய தூதன் எபூசியனாகிய ஓர்னானின் தலத்தட்டையிலே என்றான். என் அன்பான தேவனே, அவன் தன்னை தாழ்த்தின பொழுது அங்கே ஆண்டவர் அந்த கொள்ளை நோயை அங்கே நிறுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே உலகம் முழுவதுமாக இந்த கொரோனா என்ற கொள்ளை நோய் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரை அதிகமாக நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி தங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடுகின்ற பொழுது இந்த கொள்ளை நோய் நம்மை விட்டு அகற்று போகும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் மாற்றமல்ல, இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகள் இறைவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்னவென்று சொன்னால், இந்த 2 புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். இரண்டாவது, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அதிகமாக ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே நானும் நீங்களும் அதிகமாக ஜபத்திலே தரித்திருக்க வேண்டும். மத்திய 26ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். இந்த கொரோனா வியாதிக்கு உட்படாதபடிக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாமும் நீங்களும் காணப்பட வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியா ராஜா தன்னுடைய மரண இக்கட்டு காலங்களிலே, இங்கே சாக போகக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஆண்டவரை நோக்கி அவர் சென்றார். கர்த்தரை நோக்கி அழுது அங்கே ஜெபிக்கின்ற பொழுது
அந்த மரண கட்டுகள், அந்த மரண சூழ்நிலைகள் அங்கே மாறி அவருக்கு 15 ஆண்டுகளில் ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி கூட்டிக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எப்பொழுதெல்லாம் விட்டு காலங்களிலே இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நீங்கள் அதிகமாக நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக, ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் நீங்கள் காணப்படுகிறோம். ஆகவே இந்த தாவீதை குறித்து மீண்டுமாக 1 நாளாகமத்தின் புஸ்தகத்திற்கு நாம் கவனத்தை திருப்பினோம் என்று சொன்னால், அங்கே நாட்டிலே இஸ்ரவேலிலே கொள்ளை நோய் தாக்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை. 70,000 பேர் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அங்கே தாவீது என்ன செய்கிறார் சொன்னால், மருத்துவர்களை நாட்டி அங்கே செல்லவில்லை. ஆண்டவரை நோக்கி அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறவனாக நாம் காணப்பட்டான். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்து நான் மிகவும் பாவம் செய்தேன், இப்போது உங்களுடைய அடியேனின் அக்கிரமத்தை நீக்கி விடும், வெகு புத்தியினமாக செய்தேன் என்று ஆண்டவரிடத்திலே நான் சொல்வதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, 26வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தர்ம பலியையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தர்ம பலி பீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினான் அவனுக்கு மறுத்தது கொடுத்ததும் அல்லாமல் தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உலகிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கண்பான தேவனுக்கு இக்கட்டான காலகட்டத்திலே தாவீது ஜெபமென்ற பலிபீடத்தை கட்டி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்கிறான். இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், அப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றைக்கு அந்த கொரோனா என்னும் வியாதி என் குடும்பத்தை தாக்குமோ என்ற அச்சத்திலே நான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை தாக்கி விடுமோ, என்னுடைய கணவனை தாக்கி விடுமோ, என்னுடைய மனைவியை தாக்கி விடுமோ என்ற ஒரு திகிலில் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ஆலோசனை, என் தன்னை தாழ்த்தி அதிகமாக ஜெபத்திலே நாம் நீங்கள் தெரிவித்திருக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபத்திலே தெரிவித்திருந்தார். அந்த கொள்ளை நோய், அங்கே ஆண்டவர் கொள்ளை நோயிலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். என் அன்பான தேவனுடைய நானும் நீங்களும் அதிகமாக ஜெபத்திலே தெரிவித்திருக்க. மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆலோசனை என்னென்று சொன்னால், அது 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்ற பொழுது, முதலாவது தங்களை தாழ்த்த வேண்டும், இரண்டாவது நானும் நீங்கள் ஜெபத்திலே தெரிந்திருக்க வேண்டும், மூன்றாவதாக அவருடைய முகத்தை தேட வேண்டும். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலே நானும் நீங்களும் மனிதனுடைய முகத்தை பாராதபடிக்கு ஆண்டவருடைய முகத்தை நோக்குகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உலகமானது இந்த கொரோனா என்ற நோய் பரவி கொண்டிருக்கின்ற இந்த வேலைகளை மருத்துவத்துறையை நோக்கிக் கொண்டிருக்கின்றன, விஞ்ஞானத்துறையை நோக்கிக் கொண்டிருக்கின்றன. யாராவது ஒரு மருந்தை கண்டுபிடிக்க மாட்டார்களா? இதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மருத்துவத்துறை ஏதாவது செய்யறதா? அதற்காக அதிகமான பணங்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆலோசனை என்னவென்று சொன்னால், என் முகத்தை தேடுங்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலே என் முகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே மனிதனை தேடாதபடிக்கு, மனிதனுடைய ஆலோசனைகளை தேடாதபடிக்கு நானும் நீங்களும் இறைவனுடைய முகத்தை தேடுகிற பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், என் முகத்தையே தேடுங்கள்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்திலே வேத வாசிப்பிலே அவருடைய முகத்தை நான் தேட வேண்டும். இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய முகத்தை திருக்குவோம். இன்றைக்கு அநேக தலைவர்கள் இது அறிவியல் மூலமாகவே தீர்வு காண முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த ஒரு அறிவியலும் செயல்பட முடியாது. ஆண்டவருடைய உத்தரவு இல்லாமல் எந்த விதமான மருந்தும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் அணுகுவேன். அந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நான் கூறுகிறேன். முதலாவது ஆண்டவரை தேடுகிறீர்களாக நாம் காணப்படுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் இவ்வாறாக சொல்லுகிறது. 2வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுகிறேன். அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் எனக்கு அடைக்கலம், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லி யாரெல்லாம் அவருடைய முகத்தை தேடுகிறார்களோ அவருடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னார். 9வது 10வது வசனம், எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உங்களுக்கு தாமதமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. என் அன்பான தேவர்களுக்கு நமக்கு அடைக்கலமாக இருக்கிற தெய்வத்தை, நமக்கு கோட்டையாக இருக்கிற தெய்வத்தை நான் இன்னைக்கு நோக்கி பார்த்தோம் என்று சொன்னார், அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தோம் என்று சொன்னார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கண்பான தேவனுக்கு முதலாவது ஒரு ஆலோசனை, நீங்கள் உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். 2வது ஆலோசனை, அதிகமாக ஜெபத்திலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். 3வது, அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். 4வதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்னென்று சொன்னால், அந்த 2 புத்தகத்திலே வாசிக்கின்ற பொழுது 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, தங்களை துவழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவர்களை விட்டு திரும்பினார் அப்படின்னு சொன்னால், நானும் நீங்களும் நம்மை பொல்லாத வழிகளை விட்டு நம்மை தாழ்த்த வேண்டும். அதிகமாக ஜெபத்தில் தெரிந்திருக்க வேண்டும். மனுஷனுடைய முகத்தை தேடாதபடி ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பொல்லாத வழிகளை விட்டு நாம் நீங்கள் தர வேண்டும். என்னிடத்தில் ஆண்டவருடைய பிரியமில்லாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நான் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறேனா? பொல்லாப்பான காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நான் நீங்களும் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். உயிர்த்து ஆராய்ந்து நாம் நீங்களும் பார்க்க வேண்டும். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு திருவசனத்தை நாம் வாசிக்கின்ற 32வது வசனம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32வது வசனம், மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாயவனுடைய சாவை நன்கு விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். மனம் திரும்புங்கள், பொல்லாப்பான காரியத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது பிழைப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சாவை ஆண்டவர் விரும்புவதில்லை. ஏன் துன்மார்க்கனுடைய சாவியை ஆண்டவர் விரும்புவதில்லை. அந்த துன்மார்க்கன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறேன், அவன் என்ன செய்யணும்னு சொன்னால் விரும்புகிறான் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் நீங்களும் நம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இந்த கொள்ளை நோய் காலகட்டத்திலே, இந்த இக்கட்டான சோதனை நிறைந்த இந்த காலகட்டத்திலே, இந்த 4 காரியங்களை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர்கள் முகத்தை தேடி பொல்லாத வழியை விட்டு நாங்கள் திரும்பினோம்
என்று சொன்னால், ஆண்டவர் தேசத்திற்கு நாம் சேமத்தை தருவேன், உங்கள் பாவங்களை எல்லாம் நான் மன்னித்து உங்கள் தேசத்திற்கு சேமத்தை தரும் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த கொள்ளையை நீக்கி தேசமானது அவருடைய ஆசீர்வாதத்தை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னார், நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலைகளை ருசி பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 4 ஆலோசனைகளை நான் பின்பற்றுவதற்கு எல்லாமே நான் காண்பேன். தாவீது தன்னை தாழ்த்தினான், ஆண்டவரை நோக்கி செலுத்தினவனாக நாம் காணப்பட்டான். தாவீது மனுஷனுடைய முகத்தை தேடி ஓடவில்லை, ஆண்டவருடைய முகத்தையே அவன் தேடி செலுத்தான். தன்னிடத்தில் என்ன ஒரு பல்லாத வழிகள் இருந்தன என்பதை கண்டுபிடித்து, ஆண்டவரே ஒரு பிரிவில்லாத காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு அந்த தாவீது என்ன செய்தான் சொன்னால், ஆகிய இந்த 4 காரியத்தை 4 புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் தாவீது அங்கே பின்பற்றினான் என்பதை நான் பார்க்கிறேன். அப்படி தாவீதை பின்பற்றதின் நிமித்தமாக கொள்ளை நோய் அங்கே நிறுத்தப்பட்டது. நான் நீங்கள் கூட ஆசாரம் சொல்லுகிற இந்த 4 காரியங்களை பின்பற்றி நடந்தோம் என்றால் இந்த கொள்ளை நோயிலிருந்து மாத்திரமே விடுதலை பெற முடியும், தன்னை காத்துக்கொள்ள முடியும். ஆனால் இந்த 4 காரியத்தோடு இறைவன் சொல்கிற இந்த 4 ஆலோசனைகளையும் நான் பின்பற்றி நடந்தோம் என்று சொன்னால், இந்த கொள்ளை நோய் மாற்றமல்ல, எத்தனை கொள்ளை நோய்கள் வந்தாலும், எத்தனை அழிவுகள் வந்தாலும், இந்த உலகத்தின் அழிவிலிருந்து மீட்டு காப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னென்ன தெரிந்ததில்லை, இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நீங்களும் அபியாசிப்போம். தேவத்தாமே நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சேமத்தை அளிப்பதாக. தேவத்தாமே உங்கள் அனைவரையும் வைப்பாய் ஆசீர்வதிப்பதாக. நாம் யாரும் தலையை தாழ்த்தி நாம் செய்வோம். எங்கள் கண்மொழியும் மீட்பருமாகிய பரிசுத்த பிதாவே, சேனைகளின் கர்த்தாவே, பரிசுத்த நாள் என்றும் மனமகிழ்ச்சி நாள் என்றும் நாங்கள் நினைவு கொள்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலே வார்த்தைகளை குறித்து நாங்கள் சந்தித்தோம். ஆண்டவரே, உலகம் 4 ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறது. அதோடு கூட நீர் கொடுக்கின்ற அந்த மேலாண்மை, அந்த ஆலோசனைகளை நாங்கள் பின்பற்றி நடப்பதற்கு ஆவியின் பலத்தை எங்களுக்கு தான். இந்த நாளில் மாறுமே இந்த கொரோனா வியாதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நல்ல ஜீவன் சுகம் பலத்தரும்படியாய் உடைத்து கேட்க மாட்டார்கள் சுவாமி. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உதவி செய்ய மாட்டேன். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே உலகத்தை விட்டு அகற்றி போடும்படியாக நாங்கள் சொல்கிறோம் சுவாமி. எங்கள் மீது மனம் பெருங்கும்படியாக நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் சொல்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே சுவாமி கணவனை இழந்து, மனைவி இழந்து, பிள்ளைகளை இருந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அப்பா, உடைய மகா கிருபையின் வருகிறதை ஆனால் இந்த நோயின் தாக்கத்தில் இருந்து உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகவே நீ சொன்ன ஆலோசனைகள் எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அதிகமாக ஜபத்திலே தெரிந்திருக்க வேண்டும். என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். பொல்லாத வழியை திருப்புங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஆலோசனைகளை பின்பற்றி நாங்கள் நடக்க பலத்தை தந்தங்கள் சுவாமி. ஆண்டவரே, வருகின்ற பொழுது இவரை தேவன் இவருக்காக காத்திருந்தார். இவருடைய ரட்சிப்பை கழிக்கிறோம் என்ற ஒரு கூட்டத்தில் அந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளும் பங்குகிறாங்க. என் தேவன் அவர்கள் புரியும்படியே நாம் சொல்கிறோம். சமய விசுவாசிகளை ஆசிர்வதி, குடும்பங்களை ஆசிர்வதி, ஒவ்வொருவரையும் பேர் பெறாமல் தனித்தனியாக ஆசிர்வதி எல்லாம் தன்னுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்வோம். எங்களை நீர் வழி நடத்தும். எல்லா நன்மைகளையும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் குருவின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும்
வல்லமையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் தலைகளை காத்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளிலும் விசேஷமாக கொரோனா வியாதிகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் இன்று சதா காலங்களில் இருப்பதாக